வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். கொண்டாட வேண்டிய காலம் மிக விரைவில். உங்கள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்த நல்லவைகள் எல்லாம் நடக்க அன்னை காளிகாம்பாள் அருள் புரியட்டும். சனி பெயர்ச்சி இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம்தான் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயில் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்போ தான் நடக்கும். இது திருக்கணித பஞ்சாங்கம். நல்லது நடக்கட்டும், நல்லது நடக்க போது. சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு தாவப் போகிறார், சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் 3இல் 6இல் 11இல் வந்தால் யோகம். மகர ராசினியர்கள் திருமணம் வயதில் இருந்தால் திருமணமாகக்கூடிய நல்ல நேரம் இது. இன்றைய கிரக நிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் இன்று உத்தராயண காலம், ஏகாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம், அமிர்த யோகம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். தற்போது ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால், ஒரே ராசியில் ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது. அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா குழந்தைங்க அப்படி இருக்கலாம். அப்போது இந்த சந்திராஷ்டிரம் உள்ள நேயர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் மூலம் ஏதாவது மனக்கசப்பு வந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்களிடம் 2.25 நாள் தள்ளி இருப்பது நல்லது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டிரம், தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் வந்துவிடும். அதுக்கு என்ன பரிகாரம்? விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து கற்பூர தீபம் ஏற்றி வணங்கினால் போதும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் சனி தசை, சந்திரமகா தசை, செவ்வாய் தசையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், ராசியில் சந்திரன், 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3இல் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், மிதுன ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ராசி குரு பார்வை வாங்கி கொண்டிருக்கிறது. குரு பார்வை யோகமானது. இதில் ஒவ்வொரு கேட்டகரியாக மனசில் ஜாதகரை பிரிக்கலாம். 1லேருந்து 10 வயசு, 10லேருந்து 20 வயசு, 30லேருந்து 20லேருந்து 30, 30 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60, 70, 80, 90 வரைக்கும் அந்தந்த வயதில் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டு, இப்போ உதாரணமாக உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள். அதன் பிறகு சந்திரமகா தசை கடக்க வேண்டும். அதன் பிறகு செவ்வாய் தசை கடக்க வேண்டும். ராகு தசை, குரு தசை, சனிமகா தசை, புதன் தசை, கேது தசை, இப்படி ஒவ்வொரு தசையாக ஒரு மனிதன் ஆயுளை 120 ஆண்டு காலம் அதை பிரித்து கொள்வார்கள். இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் நடக்கும். இந்த 3இல் வரும் சனி பதவி யோகத்தை கொடுப்பார், பதவி உயர்வை கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புத்திரகாரகன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 35, 36 வயசாயிடுச்சு, 38 வயசாயிடுச்சுன்னா திருமணம் நடக்கும். முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத காரணங்களை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள். ஏன்னா இப்போ பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நிறைய தகுதிகளை 2 பக்கமும் தேடுறாங்க. அப்போது 2 பக்கமும் எல்லாமே இருக்காது. ஜாதகம் பொருத்தம் இருக்கா, நட்சத்திரம் பொருத்தம் இருக்கா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், அந்த தோஷங்கள்லாம் இருக்கா பார்த்துக்கிட்டு, இல்லை 6, 8 ஜாதகரை இணைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, குடும்பம் பிடிச்சிருக்கா. இப்போது வேலையில் இல்லைன்னா திருமணமான பிறகு வேலை பறி போய் பிரிஞ்ச தம்பதிகளும் நான் பார்த்துருக்கேன். இவங்க பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்கட்டு, ஆனால் அவங்க வேலையில் இருந்த எல்லா சரிவிடம் காமிச்சாங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் என்றாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். கஷ்டப்படுறவங்க உச்சத்தில் போகலாம், நல்லா இருக்கவங்க இன்னும் மேலே போகலாம். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், இன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். உசைனி அப்படின்ற ஒரு கராத்தா அந்த வில்லம்பு வீரர் பெரிய சாதனை படைச்சிருக்கார், சினிமா நடிகரும் கூட. 60 வயசில் திடீர்னு நல்ல ஆரோக்கியமாக பக்கா உடல். நான் நிறையா அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். பெண்களுக்கெல்லாம் தற்காப்பு பாதுகாப்பு கலையை
கற்றுக் கொடுப்பாரு. இனி கதை முடிஞ்சிடுச்சு. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இறைவனை தவிர எந்த ஜோசியக்காரர்களும் சொல்ல முடியாது. மரணத்தையும் குழந்தை பிறப்பையும் சொல்ல முடியாது. அது இறைவன் தான், இறைவன் ரகசியம். அதனால் உங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த திசையை பார்த்து அதுக்குண்டான தெய்வத்தை வழிபடுங்க. 3ல் சனி வந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் யோகம். இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மன நிம்மதி இல்லாமல் பண கஷ்டம், கடன் ஆயிருக்கும். சில பேர்கள் குடும்பத்தை பிரிந்து இருப்பார்கள். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுன்னு இருப்பாங்க. அல்லது ஹெல்த் இஷ்யூ இருக்கும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு தன்வந்திரி பெருமாள், அந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து நோய் இல்லாமல் வாழ வேண்டும், விபத்துக்கள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை அப்படியே 30 வருடங்கள் கழித்து வரப்போகும் சனி பெயர்ச்சி. இது சும்மா ஒரு கதையெல்லாம் கிடையாது, நிஜம். கதையெல்லாம் நிஜம். இது 30 வருஷத்துக்கு அப்புறமா சனி பகவான் 3ஆம் இடத்தில் வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறார். சும்மாவே வீட்டில் இருந்தால் எதுவுமே நடக்காது. இதற்கு முன்பு எத்தனையோ முயற்சிகள் செய்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம், பரவாயில்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ முயற்சி பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் ராசிக்கு நல்ல குடும்பம், தனம், வாக்கு இதை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சனீஸ்வர பகவான் தான் தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி. சனி கொடுக்க எவர் தடுக்க, உங்களுக்கு நிறைய கொடுப்பார். நீங்கள் அதிகமாக கும்பிட வேண்டிய தெய்வமே சனீஸ்வர பகவான் தான், மகர ராசினியர்களும் தனுசு ராசினியர்களும். அதனால் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷங்கள் நீங்க. ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி, ஸ்லோகமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்லோகம்லாம் கட்டாயமாக எந்த கடவுளும் கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்லி அந்த மந்திரம் சொன்னால் நமக்கு பலிக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதுதான். அதை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி வேண்டுங்க. உங்கள் திருமண வயதில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, எனக்கு 30-32 வயசு பையன் இருக்கா, 34 வயசு பொண்ணு இருக்குது, கல்யாணம் இல்லை அப்படி ஏங்கக்கூடிய தாய் தந்தையருக்கு இந்த வாரம், இந்த மாதம் இனிமேல் உங்களுக்கு யோகம், திருமண யோகம், உங்கள் வீட்டில் சுபயோகம் ஏற்பட போகிறது. இப்போது 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். 3ல் ராகு இருப்பது பல பேர்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களை எத்தனோ பேர் வீடு மேலே வீடு கட்டின்னு வாங்கிட்டு போனே இருக்காங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. இது எல்லா ராசிக்கும் உண்டு. எல்லா ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும். அவன் ரோட்டில் பார்த்துன்னு 10 ரூபா கூட 5 ரூபா கூட கேட்டுன்னு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ அவன் ஜாதகம் அவ்வளோ வலுவாக்குதுன்னா கர்ம வினை விடாது. அதனால் விநாயகப் பெருமான் 9 கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல், எருக்கம்பூ வைத்து, நம்ம பிள்ளையார் சேர்த்துக்கு எருக்கம்பூ வச்சுங்களா, அதை வைத்து கையில் அருகம்புல்ல கையில் வச்சுக்கிட்டு நல்லா கண்ணை மூடின்னு அவரை நினச்சி அப்படியே கண்ணில் அவரை உள்ளே அழைச்சிங்கன்னா அவர் உள்ளே உட்காந்துப்பார். அவருடைய உருவம் உங்கள் கண்ணுக்குள்ளேயே தெரியும். 9 கிரகங்கள் பிடிக்காத தெய்வம். 9 கிரகங்களும் ஒவ்வொரு உறவுகளை கொடுக்கும். கணவன் மனைவி என்ற உறவுக்கு சுக்கிரன், செவ்வாய் சகோதர ஸ்தானங்கள், பூமி நிலம், வேலை தொழில், அக்ரிகல்ச்சர், டாக்டர் அப்படி போவோம். புதன் கல்விக்கும் செல்வத்துக்கும் உரியது. புத்திரகாரகன் குரு, குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவர். அதாவது குரு பகவானை எல்லா ராசிக்காரர்களும் வணங்கலாம். எல்லா ராசிக்காரர்களும் என்ன, எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அதே போல் இந்தியாவுக்கு யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அந்த எல்லாருக்கும் நம்ம இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் 12 ஸ்டேட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் குரு பகவான் தான். குரு பகவானை நீங்கள் எப்பொழுதும் வழிபடுவது நல்லது, எல்லா நேரத்திலும். இல்லையா, எனக்கு குரு விரையாதிபதி, அவர் 3க்கும் 12 உடையவர், அவர் கும்பிடக்கூடாது சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. குரு பகவானை எல்லா ராசிக்காரரும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். மகர ராசி, எதிரிகள் ஓடப் போகிறார்கள், எதிரிகள் இல்லாமல் போகிறார்கள், எதிரிகள் நண்பராக மாறி அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும். நிறைய மதிப்பெண்கள் எடுப்பீங்க. இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ், உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் நீங்கள் போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா யோகமாக மாறப்போகுது. எந்த நல்ல காலமாக இருந்தாலும் சில விஷயங்களை யோசித்து முடிவெடுங்கள், வெற்றி அடைவீர்கள்.
உடல் ஆரோக்கியம் பெற வயதானவர்கள் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமேராம மனோரமி சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானானின் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம் என்று சொல்லி ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி தீபம் ஏற்றி வழிபடுவது, சின்ன சின்ன குட்டி குட்டி தர்மங்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கு உணவு, இட்லி, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி எஜமான் சனீஸ்வர பகவான், அந்த சனீஸ்வர பகவான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்பொழுது அந்த ஏழைகள் எல்லாமே சனீஸ்வர பகவானின் குழந்தைகள். காக்காக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப 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 புண்ணியம். சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன இல்லாதப்பட்டவர்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் தர்மம். சும்மா பந்தாவாக பண்ணி 1000 பேருக்கு பண்ணுறேன்னு சொல்லி அது தர்மம் வேறு. இல்லாதப்பட்டவன் 2 இட்லி வாங்கி கொடுத்தாலும் அது தர்மம் தான். ரெண்டுமே சமம் தான். அதை பண்ணுங்க, நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்கள், அடுத்தவர்கள் குடும்பத்தில் தலையை நீட்டாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார், குடும்பஸ்தானத்தில் ராகு வரப்போகிறார். மே மாதம் வராரு. ஞாயிற்றுக்கிழமை 4/6 ராகு கேது பயிற்சி. துர்க்கை அம்மனை வழிபடுவது நினைத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களும், வெளிநாடு போல முயற்சி செய்பவர்கள் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இப்பயே 3ல் ராகு இருக்கு, யோகமானது தான், நல்லதே நடக்கும். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள், வாழ்க்கையில் எல்லா மாற்றம் உண்டாகும். மகர ராசினியர்கள் நல்லவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தைரியமானவர்கள், எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமானவர்கள். பிடிவாதம் அதிகம் இருக்கும், அதை தவிர்த்துவிட்டு எல்லோரிடமும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அடுத்தவர்கள் தலையிடவே தேவையில்லை. நீங்களே உட்கார்ந்து பேசினா அது சரியாக போயிடும். இப்போ அதுக்கு எல்லாமே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உருவாகக்கூடிய நல்ல நேரம். சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு, அப்பா என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எனக்கு நல்லதை செய் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்கள், நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வாழ்க. மற்றவங்களுக்கும் போச்சுன்னா ஏதோ கடவுள் பரிகாரம் செஞ்சு அவங்க நல்லா ஆகட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க.